வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை ராமநாதபுரம் அஞ்சலகத்தில் தபால்காரராக பணியாற்றிய அகில இந்திய அஞ்சல் SC/ST ஊழியர்கள் நல சங்கத்தின் தமிழ் மாநில தலைவரும் ராமநாதபுரம் அஞ்சலகத்தின் தபால்காரருமான திரு முருகராஜுக்கு பாராட்டு விழா என்றால் சாதாரணமாக இல்லாமல் புளியகுளம் கிராமமே ஒன்று கூடி தபால்காரர் முருகராஜுக்கு விழா எடுத்த விதம் காண்போரின் கவனத்தை ஈர்த்தது. அருள்மிகு புளியகுளம் முந்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகரின் திவ்ய தரிசனத்தோடு துவங்கிய முருகராஜின் பாராட்டு விழாவானது இரட்டை வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட்டு வண்டியில் வண்ண வண்ண மின் ஒளியில் வலம் வந்த தபால்காரர் முருகராஜுக்கு வழி நெடுகிலும் புளியகுளம் கிராம மக்கள் ஓடி வந்து கைகளை குலுக்கி வாழ்த்து தெரிவித்து சால்வை அணிவித்து மரியாதை செய்து வாழ்த்து கூறிய விதம் அநேக மக்களின் அன்பை பெற்ற முருகராஜுக்கு கிடைத்த மரியாதை ராஜ மரியாதையாக இருந்தது. குதிரை வண்டியில் பேண்டு வாத்திய இசையுடன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் பவனி வந்த முருகராஜ் அருள்மிகு புளியகுளம் மாரியம்மன் மற்றும் புனித அந்தோனியாரை வணங்கி மண்டபம் வந்து சேர்ந்த தபால்காரர் முருகராஜுக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் என பலரும் தபால்காரர் முருகராஜுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து பரிசு பொருட்களையும் புத்தகங்களையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். கோவை மாவட்டம் கோவை புளியகுளம் என்றாலே ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தும். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய விநாயகர் சிலை இங்கு உள்ளது. 200 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான அந்தோனியார் ஆலயம், அதன் அருகிலேயே அருள்மிகு மாரியம்மன் திருத்தலம், இப்படி ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு புளியகுளம் ஒரு புகழ் வாய்ந்த கிராமமாக திகழ்ந்து வருகிறது. மேலும் இந்த கிராமத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக காக்கி சீருடையில் கண்ணியமாக பவனி வந்த திரு முருகராஜ் என்பவர் கடந்து வந்த பாதையை பார்ப்போம். அன்னையே, அஞ்சல் துறையே, ஓர் அங்கமாய் என்னை வளர்த்த தாயே, 1000 பிரச்சனைகள் இருப்பினும் உன் இல்லம் தேடி வந்துவிட்டால் இன்பமாய் பொங்கும் உன் உள்ளம் என்ற வரிகளுடன் அஞ்சல் துறையில் ஆர்வமுடன் 1987 ஆண்டு மே மாதம் பொன்னையராஜபுரம் துணை அஞ்சலகத்தில் முதலில் பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்பு ஆர்எஸ்புரம் தலைமை அஞ்சலகத்தில் தபால்காரர்களுக்கு பதிலாக பணிபுரிந்து வந்த திரு முருகராஜ் அவர் வேலையின் நன்னடத்தை மற்றும் சீனியாரிட்டியின் காரணமாக 27/11/2001 ஆண்டு அன்று ஆர்எஸ்புரம் தலைமை அஞ்சலகத்தின் பார்ட் டைம் சௌகித்தாராக பணி நியமனம் செய்யப்பட்டார். அதன் பின்பு 24/1996 ஈடியாக வடமதுரை அஞ்சலகத்திற்கு பணி நியமனம் செய்யப்பட்டார். பின்பு 11/4/2003 தபால்காரர் தேர்வில் தேர்ச்சி பெற்று கோவை தலைமை அஞ்சலகத்திலும் அதன் பின்பு கோவை மத்திய அஞ்சலகம் பீளமேடு அஞ்சலகங்களில் விரைவு தபால்காரராக பணிபுரிந்துள்ளார். 2005 ஆண்டு செப்டம்பரில் விபத்தின் காரணமாக கோவை தெற்கு அஞ்சலகத்தில் DSP-யாக பணிபுரிந்து அதன் பின்பு 1/6/2006 ஆண்டு முதல் ராமநாதபுரம் அஞ்சலகத்தில் பணியாற்றி சுற்றுவட்டார பகுதி மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற திரு முருகராஜ் 30/4/2025 அன்று தனது பணியை நிறைவு செய்தார். மேலும் திரு முருகராஜ் அஞ்சலக பணி மற்றும் தொழிற்சங்க பணி என இரட்டை குதிரை சவாரியில் ஈடுபட்ட இவர் ஊழியராக பணியில் சேர்ந்த காலத்தில் கோவை கோட்ட தொழிற்சங்க மாமேதை அமரர் VS அவர்களின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு NFPE-யில் இணைந்து தலைவர் NCA அஞ்சா நெஞ்சன் அண்ணன் பாலு RT அவர்களின் தலைமையில் சீரிய முறையில் தொழிற்சங்க பணியாற்றி அண்ணன் பாலு அறிமுகப்படுத்திய திரு முத்துசாமி மற்றும் சிவ சண்முகமாகிய அரும்பெரும் நண்பர்களோடு அன்று முதல் இன்று வரை நட்போடும் நலசங்க பணியோடும் செயலாற்றி வந்த திரு முருகராஜ் பின்பு தபால்காரராக பணியாற்றிய போது தலைவர் AG பசுபதி, சிவராமன், எபினேசர், காந்தி, கிருஷ்ணராஜ், ராமலிங்கம் ஆகியோரோடு இணைந்து P4 NFPE-யில் வீறு கொண்டு பணியாற்றி வந்தார்.
SC/ST நலசங்க பணியில் 2015 சேலத்தில் நடைபெற்ற SC/ST சங்க செயற்குழுவில் அன்றைக்கு கோவை கோட்டத்தில் பொறுப்பில் இருந்த சுப்பிரமணியன், VP சண்முகம், ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் இன்றைய அனைத்திந்திய பொதுச் செயலாளர் பழனிராஜன், VP வேணுகோபால், சுந்தரமூர்த்தி ஆகியோர் தலைமையில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். அதன் பின்பு கோவை கோட்ட செயலாளர், கோவை மண்டல செயலாளர், தமிழ் மாநில தலைவர் ஆகிய பொறுப்புகளை அளித்து அழகு பார்த்த பெருமை சகோதரர் பழனிராஜன் மற்றும் VP வேணுகோபால் அவர்களையே சாரும். மேலும் அவர்கள் கொடுத்த பொறுப்பிற்கு மதிப்பளித்து நலசங்க பணியை திறம்பட செயலாற்றி வந்த திரு முருகராஜ் தனது பணியை உளமாற நிறைவு செய்துள்ளார். மேலும் திரு முருகராஜ் தனது நன்றி உரையில் தனது தொழில் சார்ந்த பணியில் அவருக்கு நல் ஆலோசனைகள் வழங்கிய நல் உள்ளங்களாகிய P3யில் பணி நிறைவு பெற்ற சகோதரர்கள் கண்ணன், சந்திரசேகரன், சுதாகரன், வேலுச்சாமி, சீனிவாசன், வஜ்ரவேல், பால்ராஜ், ராஜ்குமார், காளியப்பன், ஜெயச்சந்திரன், பாலன், பரமசிவம், கோப்பண்ணசாமி மற்றும் வெங்கடேசன், கார்த்திக், அருண்குமாரும், P4ல் கருணாநிதி, கோபால், வீரமோகன், சிங்காரவேல், பிரபாகரன், ஜெயக்குமார், வெள்ளிங்கிரி, ராஜேந்திரன், ரஃபீக், சுப்பிரமணியம், செல்வராஜ் ஆகியோரையும், அருமை தம்பிகள் ஜீவா, ராமச்சந்திரன், நாகராஜ் ஆகியோருக்கும், நலசங்க பணியில் கண்ணதாசன், கண்டியப்பன், நாகலிங்கம், சாமுவேல், மனோகரன், மாநில செயலாளர் குபேந்திரன், ரகுநாதன், தணிகாசலம், மகாலிங்கம், சுரேஷ், சாமிநாதன், கருணாகரன் ஆகியோருடன் இணைந்து இன்றைய நாளில் உரிய பொறுப்பிற்கு வருவதற்கு அச்சாணியாக விளங்கிய திரு முருகராஜின் அருமை சகோதரர்கள் வினோத் ராஜா, லோகநாதன், அருண்குமார், ரவிக்குமார், கலைச்செல்வன், ரகுநாதன், சண்முக சுந்தரம், மாரிமுத்து, ஜீவானந்தம், வீராசாமி, சிவபாரதி, சிவா மற்றும் சகோதரிகள் மரகதமணி, வாசுகி, நவமணி, கெஜலட்சுமி, மணிமேகலை ஆகியோருக்கும், அருமை நண்பர் அத்தாவுல்லாவுக்கும், திரு முருகராஜின் உடலோடு உயிராக இருந்து எந்நேரம் அழைத்தாலும் ஓடோடி வந்த அன்பு சகோதரர்கள் லோகநாதன், விஜயன், இருதயராஜ், பன்னீர்செல்வம், ஸ்ரீகாந்த், போஸ் மற்றும் அன்பு செல்வங்கள் முகில் ஆனந்தன், பன்னீர்செல்வம், தீபக், சாம் பிரசாத், மோகன், ஆகாஷ், கிருபாநிதி, அர்ஜுனன், ஹரி, சித்தார்த், சத்யதேவ், எழில் ஆகியோருக்கும், ராமநாதபுரம் அஞ்சல் நிலையம் வந்த காலம் முதல் இன்று வரை திரு முருகராஜுடன் பணியில் பயணித்து வந்த அனைத்து அஞ்சல் ஊழியர்களுக்கும், திரு முருகராஜை வளர்த்து ஆளாக்கி அழகு பார்த்த அனைத்து சகோதர சகோதரி உறவுகளுக்கும், அகில இந்திய அஞ்சல் துறையின் SC/ST ஊழியர்கள் நல சங்கத்தின் தலைவரும் ராமநாதபுரம் மஞ்சளகத்தின் தபால்காரருமான முருகராஜ் தனது நன்றியை காணிக்கையாக்கி 30/4/2025 அன்று அஞ்சல் துறையில் இருந்து பணி விடைபெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் பாராட்டு விழாவின் நாயகன் திரு முருகராஜ் அவரது நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள், உறவினர்கள் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர்.
ஈன்றெடுக்க அன்னைமார்களுக்கும் சகோதரமார்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் என்னை இதுவரை காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் இது போன்ற பேரு நிகழ்ச்சிகளை செய்து கொடுத்த பாலடியார் குடும்பத்திற்கும் அருள்மிகு பாலடியார் கருப்பராய சுவாமி பக்தர்களுக்கும் ஏனைய நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிலைமையிலே இன்றைய தினம் மாலை அணிவித்து கிரீடம் அணிவித்து காக்கி சட்டை அணிந்து இருக்கின்றேன் என்று சொன்னால் முதற் காரணம் என்னுடைய மைத்துனர் சேகர் அவர்கள். அதற்கு அடுத்தது போல என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி பார்க்கக்கூடிய தலைவர்களில் அருமைக்குரிய அண்ணன் மாவீரன் பாலு அண்ணன் அவர்களும் அண்ணன் பிஎஸ் அவர்களும் தான் இந்த நிலைமையிலே என்னை கம்பீரமாக நிற்க வைக்க இரு துருபகங்களாயிருந்து என்னை 60 ஆண்டு காலம் இருந்தாலும் 38 ஆண்டு காலம் பணியாற்றச் செய்து மிக பெருமை விடச் செய்த பெருமை அவர்களுக்கு சாரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னோடு இந்த ஊர்வலத்தில் கலந்து மகிழ்வித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அருள்மிகு ராமநாதபுரம் அஞ்சலத்தின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் கருப்பராயன் கோவில் சார்பாகவும் நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய்பீம்.
ஜெய் பீம். வணக்கம். என் பேர் ஆர் முருகராஜ். நான் புளியகுளம் பகுதியை சார்ந்தவன். நான் இந்த அஞ்சல் துறையில் கடந்த 1987 மே மாதம் முதல் இன்று வரை இந்த இலாகா பாணியை செவ்வனே மக்களுடன் சகோதர தத்துவமாயும் குடும்பத்தின் உறவாயும் பழகி வந்துள்ளேன். இந்த துறை எனக்கு என் அன்னைக்கு அடுத்தது போல நான் நேசிக்கின்றேன். அதே போல என் பகுதியிலுள்ள என் மக்களும் என்னை மகனாகவும் சகோதரனாகவும் உற்றார் உறவினராகவும் நேசித்து இந்த பணி நிறைவு செய்யும் பொழுது என்னை விடை அனுப்ப வரும் தருணத்தில் அவர்கள் முகம் எதையோ இழந்ததைப் போல நான் காண்கின்றேன். இருப்பினும் அவர்களுக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டுள்ளவனாக இருப்பேன். இந்த அஞ்சல் துறையானது மிக சீரிய துறை. இந்த அஞ்சல் துறைக்கு என்னை அடையாளம் காட்டிய அருமைக்குரிய சகோதரர் சேகர் பூசாரிபாளையம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கே வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம் சார். உங்களோட உற்றார் உறவினர்கள் எல்லாரும் உங்க பணி ஓய்வை வாழ்த்து வந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இதை பற்றி முதல் கட்டமாக என்னுடைய காக்கி போட்டிருக்கக்கூடிய துணிக்கு மரியாதை கொடுக்கின்றார்கள் என்பதை நான் மனமாற உணர்கிறேன். அடுத்தபடியாக என்னுடைய சகோதரன், என்னுடைய மாமன், மச்சான், குடும்பத்தினர் என்கின்ற முறையில் என்னை மிகவும் நேசிக்கின்றார்கள் என்பதை நான் உணர்கின்றேன். உங்களோட பணி காலம் எப்படி இருந்துச்சு சார்? அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? என்னுடைய பணிக்காலம் துவக்கத்திலே மிக கடுமையாக இருந்தது. அவுட்சைடராக இருந்து சவுக்கிதாராக மாறி ஜிடிஎஸ் ஆக பணியாற்றி பின்பு 2003 தபால்காரராக தேர்ச்சி பெற்று அதற்கு பின்பு ராமநாதபுரம் அஞ்சத்தில் தபால்காரராக பணியாற்றுகின்ற காலங்கள் ஒவ்வொன்றும் நான் மன சோர்வாக இருந்தாலும் என் அஞ்சலகத்திற்கு செல்லும் பொழுது என் அன்னை என்னை அரவணைப்பது போல இருக்கும். என் ஏரியாவுக்குள்ளே செல்லும் பொழுது என்னுடைய மக்கள் எல்லாம் என்னை அன்புடன் நேசிப்பது போல உணர்ந்து அந்த கடமையை நான் தாயுள்ளம் கொண்டு நேசித்து செய்திருக்கின்றேன். உங்க பணிக்காலத்துல சிரமங்கள் ஏதாவது ஏற்பட்டது உண்டா சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிரமப்பட்டது உண்டு. நான் தொழிற்சங்க பணியிலிருந்து நலச்சங்க பணிக்கு மாறிய பொழுது என்னுடைய தபால்களை எல்லாம் களவாடப்பட்டது. அந்த நேரத்திலே மிகவும் நான் சோர்வுற்றேன். இருப்பினும் என்னை சார்ந்த உற்றார்கள் உறவினர்கள் தொழிற்சங்கத்தினர் கொடுத்த ஒரு உற்சாகம் என்னை இன்று வரை இந்த அகில இந்திய SC ST நலச்சங்கத்தினுடைய மாநில தலைவராக கொண்டு வந்துள்ளது. உங்களோட பணியாற்றியவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? மக்களிடம் அன்பாகவும் பண்பாகவும் நேசத்துடனும் பாசத்துடனும் சென்று வந்து அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்தாவே மக்கள் நம்மை நேசிப்பார்கள். ஏனென்றால் தினந்தோறும் வீடு தேடி செல்லக்கூடிய ஒரே ஒரு அரசு ஊழியர் தபால்காரர் மட்டுமே என்பதில் நான் இருமாப்பு கொள்கின்றேன். உங்களோட பணிக்காலத்துல ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்குங்களா சார்? அதை பத்தி எங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? அது கடிதத்தை பொறுத்தது. நாங்களாம் பணியாற்றுகின்ற காலத்தில் இன்லேண்ட் ஆர்டர்லாம் வந்திருக்குது. தன் மகன் தன் தாய்க்கு கடிதம் எழுதி கொண்டு செல்லும் போது அதை தபால்காரரே பிரித்து படித்து அதை அவளிடம் சொல்லும்போது அவர்களிடத்திலே வரக்கூடிய பூரிப்பை நாங்கள் மனமாற நேசித்திருக்கின்றோம். அதே போல மற்ற காகிதங்கள் வரும்போதும் அவர்கள் தபால்காரரை பிரித்து படித்து அதனுடைய உள்ளத்தில் உள்ளபடியை நாங்கள் கூறுகின்ற நேரத்தில் அவர்களும் மிகவும் சந்தோஷப்பட்டுள்ளார்கள். உங்களோட பணிக்காலத்துல ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்குங்களா சார்? அதை பத்தி எங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? என்னுடைய பணிக்காலத்தில் நடந்தது எல்லாமே சுவாரஸ்யமானது. ஏனென்று சொன்னால் என் பகுதி மக்கள் ராமநாதபுரத்திலே மருதூர், ராமகிருஷ்ணாபுரம் இல்லம் பக்கத்தில் உள்ள அனைத்து மக்களும் சரி, ராமநாதபுரம் பகுதி மக்களும் சரி என்னை நேசித்தார்கள். எல்லா நிகழ்ச்சியிலுமே சுவாரஸ்யமாகத்தான் எடுத்துக்கொள்கிறேன். என் பெயர் சேகர். RSM தலைமை அஞ்சலகத்தில் கேஸ் ஆஃபீஸராக இருந்து 2019 வரை பணி ஓய்வு பெற்றேன். நான் 79
78 கபடி விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு அன்றிருந்த அதிகாரி அவர்கள் ராஜகோபால் என்ற அதிகாரி அவர்கள் என்னை கூப்பிட்டு இவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கள் என்று 79 அப்பாயின்மெண்ட் கொடுக்க செய்தார். அப்பொழுது என்னுடைய மாத வருமானம் வெறும் 90 ரூபாய் தான். அன்று வேலைக்கு சேர்ந்து 1983 வரை அதில் பணியாற்றி தேர்வு எழுதி கோயமுத்தூரில் முதல் மதிப்பெண் பெற்று தலைமையகத்தில் பணியாற்றினேன். 1 வருடம் 3 மாதங்கள். அதன் பிறகு 84 20 பேர் பரீட்சை எழுதி கோயமுத்தூர்ல ஒருத்தன் தான் பாஸ் பண்ணேன். 84 தபால்காரரா பாஸ் பண்ணி 84 2019 வரைக்கும் ஆர்எஸ்புரம் தலைமையகத்தில் 36 ஆண்டுகள் சிறப்பாக பணி செய்தேன். அப்பொழுது 87 எனக்கு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் எனது மனைவி லட்சுமி அவர்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். அவருடைய சகோதரர் தான் இந்த ஆர் முருகராஜ் அவர்கள். அன்று 87 அவுட்சைடராக என்னுடைய பணியாற்றிய அவர் ஒரு 2-3 வருடங்களில் ஜிடிஎஸ் ஆக வடமதுரை அஞ்சலகத்தில் ஜிடிஎஸ் ஆக பணிபுரிந்தார். அதில் தேர்வு எழுதி 2003 தேர்ச்சி பெற்று தபால்காரராக தேர்ச்சி பெற்றார். அவர் கோயமுத்தூரிலேயே அதிகமான அலுவலகங்களில் தபால்காரராக பணிபுரிந்து நல்ல பொதுமக்களிடம் அரசு அதிகாரிகளிடமும் உடன் பிறந்த ஊழியர்களிடமும் சகோதர நல்ல பெயர்களை எடுத்து சிறப்பாக பணிபுரிந்து அவர் 38 ஆண்டுகள் அஞ்சல் துறையில் பணிபுரிந்து இப்பொழுது பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பொது வேலைகளிலும் யாருக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமானாலும் செய்யக்கூடிய தகுதி வாய்ந்தவர். எல்லா துறையிலும் நெருங்கி பழகக்கூடிய அதிகாரியாகட்டும் ஆட்காரனாகட்டும் அனைவருக்குமே நெருங்கி பழகக்கூடியவர். நிறைய சகோதரர்களுக்கெல்லாம் நிறைய உறுதுணையாக இருந்து உதவி செய்து ஒரு சிறப்பாக பணியாற்றி தொழிற்சங்கத்திலே சாதாரணமான மெம்பராக இருந்து பல ஆண்டுகள் தொழிற்சங்கத்தில் பணியாற்றினார். உண்மையாக இருப்பவர், நேர்மையாக இருப்பவர். அந்த நேர்மையும் உண்மைதான் அவரை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. 38 ஆண்டுகள் அஞ்சல்துறையில் பணிபுரிந்து பணி ஓய்வு பெறுகிறார். உண்மையிலேயே அது ஒரு பெரிய அசாத்தியமான விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் தொழிற்சங்கத்திலே சாதாரண உறுப்பினராக இருந்து கோவை கோட்டை செயலாளராக ஆகி நலச்சங்கத்திலே சேர்ந்து சிறப்பாக பணியாற்றி நல்ல மதிப்பு பெற்று மக்கள் அனைவரிடமும் அன்பாக பழகி அனைவருமே இவர் பணி ஓய்வு பெற்றாலும் கூட இவர் எங்கு சென்றாலும் சிறப்பாக இருக்கும். எல்லா துறையில் உள்ள அதிகாரிகளிடம் நெருங்கி பழகக்கூடியவர், எதுனாலும் உடனுக்குடன் செய்யக்கூடியவர். யார் ஒரு போன் பண்ணி கூப்பிட்டு இந்த வேலையில் செய்து கொடு என்றால் தயங்காமல் செய்யக்கூடிய மனப்பக்குவம் படைத்தவர். மாவீரன் என்று சொல்வதற்கு இவருக்கு பொருத்தமான பேராகும். என்னுடைய தலைவர் VS அவர்களுடைய காட்டிய வழியில் சிறப்பாக பணிபுரிந்து இன்று வரை கை சுத்தம் வாய் சுத்தம்ங்கிற மாதிரி எல்லா வகையிலும் சிறப்பாக இருந்து அருமையாக தொழிற்சங்க பணிகள் முடித்து சிறப்பாக இருந்து இன்று பணி ஓய்வு பெறுகிறார். அவர் இன்று போல் என்றும் வாழ எல்லாம் இறைவனை வேண்டி எனக்கு பேச வாய்ப்பளித்தவர் நன்றி கூறி விரைவரையின் நன்றி. வணக்கம். வணக்கம். ராமநாதபுரம் அஞ்சலகத்தில் பணிபுரியேன். என்னோட பேர் ஜெயக்குமார். அண்ணன் முருகராஜன்னா 15 வருஷமா எனக்கு தெரியும். ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையை எடுத்து கொடுத்தாலும் அவர் கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாரு அப்படின்ட்டு. அவரோட இந்த டிபார்ட்மெண்ட் வேலை மட்டும் இல்லைங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ஹாஸ்டல், போலீஸு, சார்பை எந்த அளவில் வேலை இருந்தாலும் அவர் எல்லாருக்கும் முடிச்சு கொடுப்பாரு. அவர்னால இன்னைக்கும் முதியோர் உதவித்தொகை வாங்குறவங்க 100 பேர் பக்கம் இருக்காங்க. அதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அவர் மீண்டும் நல வழியில் ஆண்டவன் நரலை பெற்று ஆசியோடு வாழ நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் காருண்ய நகர் தபால்காரர் திரு ஓ ரங்கராஜ் அவருடைய மகள் நந்தினி தேவி, ராமநாதபுரம் அஞ்சலகத்தில் அண்ணாவோட பணி செய்கிறேன். அண்ணா கிட்ட நான் முதல்ல கற்றுக்கிட்ட விஷயம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அதை நல்லா நீட்டாக பண்ணிவிட்டு கம்பீரமாக போய் பப்ளிக் முன்னாடி நின்றுட்டு அவங்க என்ன மைண்ட் செட்டில் என்ன கேள்வி கேட்டாலும் அதை வந்து பொறுமையாக பதில் சொல்லி பப்ளிக்கிட்ட எப்படி டீல் பண்ணுங்கிறது நான் இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அண்ணன் ஒரு நல்ல கண்ணியமான மனுஷன், வேலையில் நல்லா நேர்மையானவர். இவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். எனது குடும்பத்தின் என்னுடைய ஹஸ்பண்டோட பிரதருங்கிற முறையில் நான் பேசுகிறேன், அண்ணியாக பேசுகிறேன். இந்த ரிட்டையர்டு பீரியடில் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இன்னொன்று கேட்டுக்கிறேன், எல்லாத்துக்கும் எல்லா உதவியும் செய்யணும். இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு கடைசி புட்டு வந்து நிற்கும். அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்களோட கேள்விகளுக்கு பொறுமையாவோ அழகாவோ உங்களோட கருத்துக்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் திருமதி லலிதா ரவி மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் அதிரடி காளிதாஸ்.